ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த காளானை நம்ம வெறும் தண்ணியில் போட்டு அலசி மண் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன் மண் இல்லாமல். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வார்ம் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னொரு தடவை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மண் இருந்தாலும் அது வந்துடும். ஓகேங்களா? தண்ணி ரொம்ப ஹீட்டாக வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காளான் கலர் மாறி போயிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. உப்பு தண்ணி உப்பு போட்டிருக்கேன். ஸோ கை வச்சு பார்த்தோம்னா கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காளானை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காளானை ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துட்டோம். இந்த சூட்டில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காளானை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம கிரேவி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸில் பட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காளான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஃபுல்லாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா காளான்லேயே நமக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா. ஸோ தண்ணி இப்போதைக்கு எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததாக சோம்பையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் வச்சு இதில் அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் சோம்பு நான் போட்டு அரைக்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே சோம்பு தூள் காளானில் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால் ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாயிருன்றதுனால வெறும் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் மட்டும் அரைச்சி இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம காளானில் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நான் ஒன்றும் ஊற்றலை,
வெறும் அந்த கிரேவி அரைச்சி அதில் அந்த தண்ணியை மட்டும்தான் நான் அதில் ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆகுனா நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா வெந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாகிருக்கு பாருங்கள், தண்ணியெலாம் இல்லை. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். உப்பு எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காளான் கிரேவி வந்து நீங்கள் வெஜிடபிள் சாதம், தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ், அப்புறம் தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.